குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4 சம் நம்பர் பார்த்தீங்கன்னா 5th சம் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ கண்டெய்னர் 6 கண்டெய்னர் லாரி 6 கண்டெய்னர் லாரி கேன் டிரான்ஸ்போர்ட் 135 டன் ஆஃப் கூட்ஸ் இன் 5 days. 6 லாரி 135 டன் லோடை 5 நாளில் எடுத்துகிட்டு போகுது. அப்போ how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? அப்போ எவ்வளோ லாரி வேணும் 180 டன் கொண்டு போகிறதுக்கு 4 நாள் டைம். இது 5 நாளுங்கிறது 4 நாளில் கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷன் எழுதிக்கங்க. லெட் த ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் லாரிஸ் பி எக்ஸ். நமக்கு எவ்வளோ லாரிஸ்ன்னு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கண்டெய்னர் லாரி எவ்வளோ கொடுத்துருக்கான், 6 லாரி கொடுத்துருக்கானுங்களா. அப்போ கூட்ஸ் எவ்வளோ டன்னு சொன்னால் 135 டன் சொல்லியிருக்கான். எத்தனை நாள் டேஸு, 5 days. அப்போ 6 + எக்ஸ்னு போட்டுக்கோங்க. 6 + எக்ஸ் எவ்வளோ நாள்னு நமக்கு தெரியாது இல்லையா. எக்ஸுங்கிறது எவ்வளோ நாள்னு எக்ஸ்ட்ரா வரும் இல்லை கம்மியாக போகுங்கிற மாதிரி. அப்போ கூட்ஸ் என்ன சொல்கிறான் 180ன்னு வச்சுக்கிறான். 180 டன்ஸு, டேஸ் பார்த்தீங்கன்னா 4 daysன்னு சொல்லிட்டான். ரெகுலர் ஃபார்முலா தான். என்ன வரும், P1 into D1 divided by W1 equal to P2 into D2 divided by W2. அப்போ P1 ஓட வேல்யூ இங்கே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்ன தெரியும் 6, மொத்தம் 6 லாரி கொடுத்துருக்கானா. அப்போ D பார்த்தீங்கன்னா 5 days. திரும்ப ஒர்க்கு என்ன ஒர்க்கு 135 டன்ஸு ஈக்குவல் டு P2 ஓட வேல்யூ என்ன 6 + X நமக்கு என்னன்னு தெரியாது இன்டூ 4, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 4 டிவைடட் பை 180. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஏதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைடு கொண்டு வந்துருங்க எக்ஸு அந்த வேல்யூவை. அப்போ என்ன வரும் அப்படின்னா 6 × 5 டிவைடட் பை 135 இன்டூ 180/4 ஈக்குவல் டு 6 + X ஈக்குவல் டு 6 + 6. ஓகேங்களா? இதை ஏதாவது டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா நல்லா செக் பண்ணி பாருங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த 4-ஐ 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். இது என்ன ஆகும் 19 வருங்களா. மறுபடியும் கேன்சல் பண்ணால் 1, இது என்னவா மாறும்னா ஒரு 45 மாறும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இது என்ன பண்ணலாம் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா. இதை கேன்சல் பண்ணால் 1, இதை கேன்சல் பண்ண என்ன 5 டேபிளில் 2 டைம்ஸ் 7. சரிங்களா 27. இது என்ன பண்ணலாம் திரும்பவும் வந்து ஜஸ்ட் வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா. கேன்சல் பண்ணால் இங்கே 2, இதை கேன்சல் பண்ணால் 3 டேபிள் வரும்போது 9 வருங்களா. சரி, இப்போ இந்த 9-ஐ கேன்சல் பண்ணலாமா. 1 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 9 1 சார் 9, 18, 27, 36, 45 5 டைம்ஸ் வந்துருக்குங்களா. இப்போ மேலே இருக்கிறத மட்டும் கூட்டுங்க. அப்போ என்ன வரும் 2, இங்கே 5. அப்போ 2 5 சார் 10ங்களா. அப்போ 10 ஈக்குவல் டு 6 + X. அப்போ 10 - 6 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா therefore எவ்வளோ லாரி எக்ஸ்ட்ரா வேணும் 4 more லாரிஸ் ஆர் ரெக்வயர்டுங்கிறான். லாரிஸ் ஆர் ரெக்வயர்டு. ஓகேங்களா?